நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் டாக்டர் ஷர்மிளா அவர்கள். வணக்கம். வணக்கம் மேம். நேற்றைக்கு முந்தா நேற்று ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பிரஸ் மீட் பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. அந்த வகையில அதிமுக பற்றிய கூட்டணிக்கு அவர் தரப்புல இருந்து பதிலானது கொடுக்கப்பட்டிருக்கு. அதிமுக கூட தாவேகா கூட்டணி வார்த்தையில பேச்சுவார்த்தையில இருந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில அந்த கட்சியின் சார்பாக பல அறிக்கைகள் இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பிரஸ் மீட் சொல்லியிருக்கிறாரு. அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அது ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியை வச்சு ஒரு அரசியல் விமர்சகம் வைக்கிறது மூலமாக அது என்ன வகையான அரசியலை கிரியேட் பண்ணிட போகுது, அது வேஸ்டான ஒரு விஷயம் தான். அந்த வகையில தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. சோ அந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேம்? அதிமுக கூட்டணி, அதிமுக கட்சியை பற்றிய ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய விமர்சனம். சீச்சி இந்த பழம் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு கதை தான். ஆரம்பத்துல அதிமுகவோட இவங்க பேசுறாங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் பல தரப்புகள்ல இருந்து வெளியில வந்தது. தே கேனாட் பி ஸ்மோக் வித்வுட் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி பல செய்திகள் நம்ம கேட்டோம். சீட் ஷேரிங் அளவுக்கு பேசுறாங்க, எப்படி எல்லாம் சீட் பங்கு போட போறாங்க, விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவியா, இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் செய்திகள்ல அடிபட்டுச்சு. அப்ப ஆரம்பத்துல இருந்து இவங்க இன்னொரு விஷயமும் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, பொது மேடைகள்ல திமுகவை எவ்வளவு தீவிரமாக விமர்சித்தாரோ அந்த அளவுக்கு தீவிரமாக அதிமுக மீது விமர்சனங்கள் இந்த தேதி வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் வைக்கல அப்படிங்கறதும் நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்போ அதிமுகவோட ஏதாவது ஒரு கூட்டணி அமையுமாங்கிற ஹோப்ஸ்ல தாவேகா இருந்திருக்கிறாங்க. தன்னுடைய முதல் மாநாடுல கூட அவர் அதைத்தான் சொன்னாரு. நம்ம தலைமையில நம்ம கூட்டணி அமைப்போம், கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் அவர் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாரு. சோ அவர்கள் தலைமையில ஒரு வலுவான கூட்டணினா அதற்கு ஆப்ஷன் அதிமுக தான். அந்த டைம்ல அதிமுக பாஜக அந்த கூட்டணி என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியில வந்திருந்த ஒரு டைம்ல தீவிரமான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது. பட் ஒரு கட்டத்துல பாஜக சுதாரிச்சிடுச்சு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா நமக்கு இங்க வாய்ப்பே இல்லாம போயிடும். அப்ப நம்மளுடைய ஒரு கண்ட்ரோல் வேணும் அப்படின்னா அதிமுகவை மீண்டும் நம்மளுடைய என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இறங்கிதான் அதிரடியா தேர்தலுக்கு ஒரு வருஷம் முன்னாலேயே பாத்தீங்கன்னா அவசர அவசரமா எடப்பாடி அவர்களை டெல்லிக்கு வர சொல்லி அவர் ரகசியமா 3-4 கார்லாம் மாறி ஜேம்ஸ் பாண்ட் 007 மாதிரி டெல்லியில போய் அமித்ஷாவை சந்திச்சு அமித்ஷாவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் இல்ல நாங்க மாநில நலன்கள் குறித்துதான் பேசணும் அப்படி நீங்க பிரஸ் மீட்ல போய் சொல்லி அதற்கு இவர் சென்னையில இறங்கறதுக்குள்ளேயே டெல்லியில இருந்து அமித்ஷா ட்விட்ல எக்ஸ் வலைதளத்துல ட்வீட் பண்றாரு, இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி அறிவிப்போம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் அமித்ஷா கிளம்பி வராரு. மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரே பரபரப்பா ஓடிட்டு இருக்கு. மத்தியானம் நடக்குமா பிரஸ் மீட், நாங்க அப்புறம் 2 மணி, நாங்க அப்புறம் 4 மணி, நாங்க ஃபைனலா பாத்தீங்கன்னா 5:30-6 மணிக்கு அமித்ஷா மேடையில அறிவிக்கிறாரு, இந்த மாதிரி அபிஷியலா பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில இருக்கு. மாப்பிள்ளை இவர் தான், ஆனா இவர் போட்டிருக்கிற சட்டை என்னது அப்படிங்கிற கணக்கா மாப்பிள்ளை தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான், ஆனா கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிற ஒரு பாலையும் அமித்ஷா போட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அவர்கள் சொல்ற மாதிரி அதிமுக பலவீனமான ஒரு கட்சியா இருக்கு, அவங்க கையிலே கட்சி இல்ல, அமித்ஷா அவர்கள் கையில தான், அதாவது பாஜக தான் மறைமுகமா அதிமுக வச்சிருக்காங்க, அதனால அந்த கட்சியை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி தானா எடுத்துக்கலாமா? இல்ல அதிமுக பலவீனமா இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. ஆனா அப்படிப்பட்ட பலவீனமான கட்சி கூட நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனீங்க அப்படிங்கறதையும் நீங்க மறுக்க முடியாது இல்லையா? அப்ப உண்மையிலே அது பலவீனமான கட்சி இல்லங்க, அப்படிதான் மறுப்பாங்கங்க, அப்படிதான் சொல்லிக்கணும். குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணொட்டல, சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு தான் சொல்லிக்கணும். இன்னைக்கு அப்படி சொல்லக்கூடிய நிலைமையில அவங்க வச்சுட்டாங்க. பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு இருக்கும் போது திடீர்னு போய் பாஜகவுடைய கூட்டணி, அவருக்கு என்ன அழுத்தமோ பாவம் எடப்பாடிக்கு, என்ன உருட்டல் மிரட்டலுக்கு அடிபணிஞ்சு வேண்டா வெறுப்பா அவர் முழு மனசோட 100% சந்தோஷப்பட்டு இந்த கூட்டணியில இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்கல்ல. அவருக்கு இருக்கிற அழுத்தங்கள் இருக்கத்தானே செய்யுது. அப்ப இப்படித்தானே இவங்க பேச முடியும். இப்ப நான் கேக்குறேன், அவர் தன்னுடைய பிரஸ் மீட்ல ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு, அதிமுக பண்ண தவறுகளுக்கு தான் மக்கள் அவங்களை தண்டிச்சுட்டாங்க, அதனாலதான் தொடர் தோல்விகளை அதிமுக சந்திச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவருடைய லாஜிக் படி நம்ம பார்த்தோம்னா தொடர் வெற்றிகளை திமுக கூட்டணி பெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்ப மக்கள் கிட்ட இவங்க நல்ல விதமா இருக்கிறாங்க, நல்ல விஷயங்களை மக்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு தானே நம்ம எடுத்துக்கணும். அப்ப அப்படி சொன்னா அதை ஆதவ் அர்ஜுனா ஏத்துப்பாரா? அப்ப லாஜிக்னா ரெண்டு தரப்புலயும் அந்த லாஜிக் செட் ஆகணும்ல. அப்போ இவங்க இது ஒரு வெட்டி சாக்கா சொல்றாங்க. திமுகவை விமர்சனம் பண்ண மாதிரி அதிமுகவை இவங்க விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாங்க. இத்தனைக்கும் அதிமுகல இல்லாத வாரிசு அரசியலா, அதிமுகவில் இல்லாத ஊழலா, அதிமுகவுடைய தலைவர் ஷீ இஸ் கன்விக்டட் ஆஃப்
ஊழல் இல்லையா? கரப்ஷன். அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஷி பாஸ்ட் அவே. இல்லன்னா அவங்களும் இல்ல சசிகலா கூட சேர்ந்து ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஆட்சியை வந்து நீங்க சிறந்த ஆட்சின்னு சொல்றீங்க, அம்மா வழி ஆட்சின்னு சொல்றீங்க, எம்ஜிஆர் ஆட்சி அப்படின்லாம் நீங்க புகழ்ந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கே வந்து ஒரு நிலையான ஒரு நிலைப்பாடு இல்லையே. எப்படி வந்து நீங்க வந்து ஊழலுக்கு நீங்க முதல்ல கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா அதிமுகவை தானே கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படி பார்த்தா. அப்போ அது மட்டும் நீங்க இல்லாம யூ வாண்டட் டு கீப், நீங்க அந்த சேனலை ஓபனா வச்சிருந்தீங்க. இப்ப அந்த சேனல்ல வந்து பிஜேபி வந்து அந்த கதவை சாத்திட்டாங்க அப்படின்னோடனே சீச்சி இந்த படம் பிடிக்குது, இந்த கட்சி வந்து ஒரு வீக்கான கட்சி, அதனால ஒரு தோல்வியை தொடர் தோல்விகளை சந்திக்கக்கூடிய கட்சிகளோட நாங்க ஏன் கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு மீசையில பட்ட மண்ணை தொடச்சு விடுறீங்க. அவ்வளவுதான். அப்படித்தான் பார்க்க முடியுது. இப்போ அதிமுக பத்தி விமர்சனம் பண்றதுக்கு அந்த கட்சி ஒன்றும் பெரிய வளர்ச்சியில இல்ல, பலவீனமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதிமுக ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க பாஜக கூட. ஆனா அந்த கூட்டணி வந்து சரியான கூட்டணி இல்ல, பாஜக கூட கூட்டணி வைக்கிறது தவறான விஷயம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க தாவேகா தரப்புல இருந்து. அப்ப ஏன் அறிக்கையை வெளியிடுறீங்க அப்படின்னு கேக்குதா, பாஜக கூட எந்த கட்சி கூட்டணி வச்சாலும் அது வந்து தவறான விஷயம் தான், அதனாலதான் நாங்க அறிக்கை விட்டோம், அது அதிமுகலாம் இல்ல, அதிமுகன்றதுனால நாங்க ஒண்ணும் விமர்சிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அதிமுகவினுடைய கூட்டணி மேல மட்டும் அவங்களுக்கு என்ன அக்கறை அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? அவங்களுக்கு அக்கறை எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு வருத்தம் தான். அதிமுக நம்மளோட ம். வந்திருந்தா நமக்கு இன்னும் பெட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருந்திருக்குமே. நீங்க யோசிச்சு பாருங்க. அதிமுக ம். விஜய் கூட்டணி would have been a win-win situation for both. அதுக்காக ம். அவங்க தேர்தல்ல ஜெயிச்சிருவாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் ஆனா ஒரு விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு கரிஸ்மா, ஒரு அட்ராக்ஷன் ம். இன்னைக்கு வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் மத்தியில, பெண்கள் மத்தியில அவருக்கு ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. ஒரு 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 கிளாமரஸான ஒரு மக்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் வந்து அதிமுகல இன்னைக்கு இல்ல. எடப்பாடிக்கு வந்து அந்த கரிஸ்மா எல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் அட் த சேம் டைம் விஜய்க்கு இல்லாத கட்சி கட்டமைப்பு அதிமுக கிட்ட இருக்கு. சோ இட் would have ம். been a mutually beneficial relationship. ரெண்டு பேரும் கூட்டணியில வந்திருந்தாங்கன்னா இட் would have benefited both of them. அது ஒரு நல்ல ஒரு டஃப்பான கூட்டணியா கூட இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப அதிமுக பாஜகவுடைய கூட்டணியில போனதுனால அது அதிமுகவுக்கு பெரிய ஒரு நலன் கொடுக்க போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. பாஜகவுக்கு தான் அதிமுக தேவைப்படுது. அதிமுக ஆக்சுவலா பாஜக எந்த விதத்துல தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு அசெம்பிளி எலெக்ஷன், திமுகவை எதிர்த்து ஒரு வலுவான கூட்டணியை எதிர்த்து போட்டி போடுறாங்க. திமுக கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அந்த திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த கொஹிசிவ்னஸ் வந்து அதிமுக கூட்டணியில இல்ல. அட் த சேம் டைம் திமுக ஆட்சியில இருக்கிறாங்க. சோ ஒரு வலுவான ஒரு எதிர்க்கட்சி, அதுவும் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை எதிர்த்து இவங்க போராடுறாங்க. அப்ப இவங்க தரப்புல ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் கிளவுட் வேணும்னா ஒன்றிய அரசு சென்ட்ரல்ல ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. இது ஒண்ணு மட்டும்தான் பாஜகவுக்கு அதிமுகவுக்கு அட்வான்டேஜ். இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். இன்னும் அதிமுகவுக்கு வந்து இந்த 2026 தேர்தலோட முடிய போறது இல்ல. ம். 2029 வரைக்கும் பாஜக தான் சென்ட்ரல் ஆட்சியில இருக்க போகுது இல்லையா? அப்போ அதிமுகவுடைய கிட்டத்தட்ட 8, 9 அமைச்சர்கள் மேல இடி வழக்குகள் இருக்கு. எடப்பாடியோட நெருங்கிய சொந்தக்காரர் 800 கோடி வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துட்டாருன்னு அவர் மேல வழக்கு இருக்கு. அப்ப இவ்வளவு விஷயங்களையும் அவர் எதிர்கொள்ளணும். எடப்பாடி மேலேயே கொடநாடு வழக்கு இன்னும் வந்து இட்ஸ் ஹேங்கிங் இன் த பேலன்ஸ். ம். அப்போ அவ்வளவு சீக்கிரமா எளிதில் அவங்க வந்து பாஜகவை கழட்டி விட முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த கூட்டணியில யாருக்கு நல்லது இல்ல நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக. ஏன்னா அவங்களுக்கு வந்து மோடி பேரை சொல்லி இங்க ஓட்டு கேட்க முடியாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட 8, 9 ரோட் ஷோ பண்ணாரு மோடி. ஆனா அதற்கு எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். மொத்தம் 40க்கு 40 திமுக கூட்டணி அடிச்சுட்டு போச்சு அப்படிங்கிறது தெரியும். அப்போ இவங்களுக்கு மோடி அப்படிங்கிற மண் குதிரை மேல இவங்க சவாரி செய்ய முடியாது. அவங்களுக்கு இன்னமும் எம்ஜிஆர் இல்ல ஜெயலலிதா போன்ற தலைவர்களுடைய அந்த ஒரு ஒரு கரிஸ்மாவும் கரிஸ்மா. அவங்களுடைய அந்த லெகசியும் வந்து தேவைப்படுது அவங்களுக்கு. அப்போ இந்த தேர்தல்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா மோடி பேரை சொல்லி இவங்க ஓட்டே கேட்க மாட்டாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிதான் ஓட்டு கேட்பாங்க. சோ அதிமுக வந்து பாஜக சவாரி செய்யக்கூடிய ஒரு வண்டி. அவங்களுக்கு அந்த வண்டி தேவை. அந்த வண்டி மூலமா தான் அவங்க வந்து தேர்தல்ல தமிழ்நாட்டு மக்களை எதிர்கொள்ள முடியும். மக்களுடைய மனநிலைமை என்ன அப்படிங்கறத நீங்க பாக்கணுமா? மக்களுக்கு நல்லாவே தெரியும். தொடர்ந்து பாஜக தமிழக மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் எதை கையில எடுத்திருக்காங்க இல்ல எதை செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு ஆளுநருக்கு எதிராக நம்ம கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு. கல்வி நிதியை பெறறதுக்கு நம்ம கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு. ஆளுநருக்கு எதிராக கோர்ட்ல போய் ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு வந்தாலும் இவங்க வெக்கேஷன் டைம்ல இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் இவங்களுக்கு சாதகமா தீர்ப்பளிக்கக்கூடிய ஜட்ஜஸ பிடிச்சு அதுக்கு இடைக்கால தடை வேற வாங்கிட்டு வராங்க. அப்போ எல்லா விதத்திலையும் நம்ம பேரிடர் எல்லாம் சந்திக்கும் பொழுது கூட நம்ம கேட்க நிதியை வந்து அவங்க தரல. ஆனா குஜராத்துக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. அப்போ எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. நீங்க ஒரு பக்கம் மேம் வந்து அதே மாதிரி இப்போ திமுக மீது சொல்லுங்க.
இப்போ விஜய் அவர்கள் வந்து மதுரையில வந்து ஒரு மக்கள் வந்து அவரு ஏர்போர்ட் போகும்போது அவ்வளோ பேர் வந்து திரண்டிருந்தாங்க. ரோட் ஷோ கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல நடந்த மாதிரியான ஒரு ரோட் ஷோ பிளான் பண்ணலனாலும், இங்க வந்து அந்த அளவுக்கு கூட்டம் வந்து கூடுச்சு. அவருடைய படத்தினுடைய படப்பிடிப்புக்கு போகறதுக்காகவே போற ஒரு விஷயம் வந்து பெரிய அளவுல ரீச் ஆகி மக்கள் வந்து திரண்டிருந்தாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்க்கும்போது திமுகவினுடைய உளவுத்துறை வந்து அத வெளியிட்டுட்டாங்க. விஜய் அவர்கள் ஒண்ணும் அத வெளியிடல அப்படின்ற மாதிரியான ஒரு ஏங்க கம்ப்ளைண்ட்ட ஆதவ் திமுகவுக்கு அர்ஜுனா வேற அவர்கள் வேலையே சொன்னாரு. இல்லையா? பச்சையா ம், பொய் சொல்றாருங்க இவரு. ம், விஜயோடைய பிரஸ் மீட்டை எல்லாரும் பார்த்தாங்கல்ல. மதுரைக்கு பிளைட் ம். ஏறுறதுக்கு முன்னால சென்னை ஏர்போர்ட்ல இருந்து அவர் பேசின பிரஸ் மீட் இன்னமும் வந்து சமூக வலைதளங்கள்ல இருக்கு. நான் மதுரைக்கு வரேன். மதுரையில இருந்து இந்த ரூட்ல நான் கொடைக்கானலுக்கு போறேன் ஷூட்டிங்க்கு. தயவு செஞ்சு ம். யாரும் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்றதே எல்லாரும் வாங்கன்ற சொல்றதுக்கான அறிகுறி தானே. இவர் தானே வந்து அப்போ சொன்னாரு நான் போறேன்ட்டு. திமுக ஐடி விங்கா இல்ல திமுகவுடைய உளவுத்துறையா சொல்லுச்சு. அதுக்கப்புறமும் அப்படிதான் வந்து இப்ப படம் சொல்லியிருக்கிறாரு. முடிஞ்சிச்சு. இல்ல அததான் பொய் சொல்றாருங்கிற. வெளிப்படையா விஜய் ம். தான் சொன்னாரு. சரி நீங்க வந்து ஷூட்டிங்க்கு தானே போறீங்க. எதுக்கு வந்து தேர்தல் பிரச்சார வாகனம் எங்க வந்தது? மதுரையில எப்படி வந்தது தேர்தல் பிரச்சார வாகனம்? ஏர்போர்ட்ல ம். அதுல ஏறி அங்கிருந்து எதுக்கு போற வழியெல்லாம் மக்களுக்கு வந்து கை காட்டிட்டு போனீங்க. நீங்க உண்மையிலேயே உங்களுடைய நோக்கம் வந்து ஷூட்டிங்க்கு போறதுதான் இருந்தது. உங்களுக்கு ரோட் ஷோ பண்ற ஐடியா இல்லன்னா ஏர்போர்ட்ல வந்த கூட்டத்தை மட்டும் சந்திச்சுட்டு சைலண்டா ஒரு கார்ல ஏறி போக வேண்டியது தானே. உங்களை யாரு தடுத்தா? அப்ப எதுக்காக இந்த டிராமா? ரோட் ஷோ பண்ணணும்னா ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கி பண்ணிட்டு போங்களேன். உங்களை யார் தடுக்க போறா? ஜனநாயக நாடுங்க. நீங்க கட்சி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கி நீங்க அந்த ஒரு ரோட் ஷோ பண்ணுங்க. விஷயத்தையுமே வந்து திமுக வந்து காப்பி அடிக்கிறாங்க. ரோட் ஷோவ பார்த்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு ரோட் ஷோ வந்து பிளான் பண்றாரு. ஆனா விஜய் அவர்களுக்கு சாதாரணமாவே மக்கள் கூடுறாங்க. இவருக்கு வந்து போய் ஏங்க பார்த்தாலும் மக்களே கலைஞர் வரமாட்றாங்கன்னு சொல்றாங்க. கலைஞர் போகாத யாத்திரையா? ஸ்டாலின் போகாத யாத்திரையா? இதெல்லாம் என்ன திராவிட கட்சிகளுக்கு புதுசாங்க? எவ்வளவு ம். அபத்தமா இருக்குல்ல. இவருக்கு அரசியல் புரிதலே அரசியல் தெளிவே இல்ல. முதல்ல நீங்க பாருங்க இந்த பிரஸ் இன்டர்வியூல சொல்றாரு. இது வரைக்கும் திமுக தொடர்ந்து 2 அசெம்பிளி எலெக்ஷனை ஜெயிச்சதே இல்ல அப்படின்னு அப்பட்டமா போய் சொல்றாரு. ஆமா. அப்ப அது அவங்க அடிப்படை வரலாற்றிலேயே அரசியல் கூட நடந்ததில்ல. இவருக்கு தெரியல. 1967ல அண்ணாவுடைய தலைமையில திமுக ஜெயிச்சது. மறுபடியும் 1971ல கலைஞர் அவர்களுடைய தலைமையில மீண்டும் திமுக ஜெயிச்சது. 2 தடவை கன்சிக்யூட்டிவா அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆனா அப்படி ஜெயிச்சதே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப உங்களுக்கு அரசியல் அடிப்படை அரசியல் வரலாறே தெரியல. 2006ல கலைஞர் தோத்து போனாருங்கிறாரு. 2006ல திமுக ஜெயிச்சது. 96 சீட் வாங்குனாங்க. மைனாரிட்டி திமுக அரசுன்னு ஒவ்வொரு நாளும் அந்த அம்மா வந்து ஜெயலலிதா அம்மா வந்து மீடியால எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்களே. நம்ம எல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தோம். அதுதான் மேம். இப்ப அப்போ அந்த ஜெயலலிதா அவர்கள் அப்போ அடிப்படை விஷயங்கள் கூட இவர் வந்து பெரிய தேர்தல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், வியூக வகுப்பாளர் அப்படின்லாம் சொல்றாரு. பேசிக் அரசியலே உங்களுக்கு தெரியல. இதுல என்ன வியூகம் வளர்த்து என்ன நீங்க வந்து விஜய சிஎம் ஆக போறீங்க? இவர்களெல்லாம் நம்பி பாவம் ஒரு மனுஷன் வந்து இவ்வளவு கோடி செலவு பண்ணி ஒரு கட்சி ஆரம்பிச்சு தேர்தலை சந்திக்க போறாரு அப்படின்னு நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்குங்க. இப்போ திமுகவை வந்து நாங்க வந்து விமர்சனம் செய்றோம்னா, அதுக்கு காரணம் திமுக வந்து ஒரு ஊழல் கட்சி. அது வந்து குடும்ப அரசியல் செய்யக்கூடிய கட்சி அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள வைக்கிறாங்க. அப்ப ஏன் ம். அதிமுகவுல ஊழல் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க கூட சொன்னீங்க ஜெயலலிதா அவர்களுடைய கரப்ஷன் காரணமாக கைது செய்யப்பட்டாங்க அப்படின்றதெல்லாம். ஆனா அந்த கரப்ஷன்லாம் இருந்தாலும் அவங்க அடுத்த தேர்தல்ல வெற்றி பெற்றாங்க. மக்களுக்கு தெரியும் எது நல்லாட்சின்னு. ஊழல் செய்யக்கூடிய திமுக தான் கெட்ட ஆட்சி பண்றதுனால தான் அவங்க ஜெயிக்கல கன்சிக்யூட்டிவா. ஆனா ஊழல் இவங்க மேல ஒரு ஊழல் செஞ்சாலும் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க அப்படின்னா நல்ல அவங்க ஆட்சி ஆட்சி. நல்ல ஆட்சி. ஆமா. அப்ப அப்படிதான் ஊழல் சொல்லியிருக்கிறாங்க. செஞ்சாலும் திமுக ஜெயிச்சதுன்னா அப்ப திமுக ஆட்சி நல்ல ஆட்சி தானே. இவங்க அது லாஜிக் படி வந்து சொல்லணும்னா அப்படித்தானே நம்ம ஆமா. சொல்லணும். அந்த சி லாஜிக் படி பாத்தீங்கன்னா ரொம்ப திமுக வெற்றி பெறல. ஆனா அதிமுகவுல தமிழ்நாடு மக்கள் ஜெயலலிதா அவர்கள வெற்றி பெற வச்சாங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் வந்து எந்த மாதிரியான தலைவர் அப்படின்றது மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து அவங்க ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு என்னைக்குமே இருந்திருக்கு அரசியல்ல. அது மட்டும் இல்ல ஒரு பார்ப்பன சமூகத்தைச் சேர்ந்த பெண் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜும் அவங்களுக்கு என்னைக்குமே இருந்திருக்கு. இத யாராலயும் மறுக்க முடியாது. கலைஞர் அவர்கள் ம். மீது எவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் வச்சாங்களோ, அதே நபர்கள் ம். ஜெயலலிதாவை விமர்சனம் பண்ணும்போது அவ்வளவு காட்டமான விமர்சனங்களை என்னைக்குமே வச்சது கிடையாது. இத்தனைக்கும் டாக்டர் கலைஞர் வாஸ் எனி டே பெட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் ஹி brought better reforms ஃபார் தமிழ்நாடு கம்பேர்ட் டு டாக்டர் ஜெயலலிதா ஆர் எம்ஜிஆர். அதற்காக அவங்களோட கான்ட்ரிபியூஷன் நான் குறைச்சு மதிப்பிடல. பட் எனிடே கலைஞர் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட நிறைய விஷயங்களுக்கு வந்து நிறைய முதல் விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு த ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க எந்த விஷயங்கள் எடுத்தாலும் அது கலைஞரோட கான்ட்ரிபியூஷனா இருக்கும். சோ ஆனா கலைஞர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் தான் அதிகம் அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். சி அடிப்படை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு இந்த இந்த அரைச்சமாவே அரைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த கரப்ஷனு வாரிசு அரசியல் இதெல்லாம் வந்து ரொம்ப அரைச்சு புளிச்சு போன மாவுங்க. அது மக்களுக்கே நல்லா தெரியும்.
நீங்க ம். எவ்வளவு பெரிய வாரிசுடைய அரசியல் நீங்க எவ்வளவு பெரிய ஒரு தலைவருடைய வாரிசாக இருந்தாலும் நீங்க களத்துல வந்து உங்களை நீங்க ப்ரூவ் பண்ணி மக்களுடைய அபிமானத்தை, மக்களுடைய நம்பிக்கையை, மக்களுடைய வாக்கை பெற்றால்தான் உங்கள அரசியல்ல வந்து உங்களால நிக்க முடியும். யாரும் உங்களை வந்து முட்டு கொடுத்து எவ்வளவு நாள் தூக்கி நிறுத்த முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்படி பாத்தீங்கன்னா எல்லா அரசியல்வாதிகளோட வாரிசும் இன்னைக்கு வந்து சிறந்த அரசியல்வாதிகளா வந்திருக்கணுமே. ஏன் வர இப்போ முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி ஊழல் அப்படிங்கிறது எல்லா ஆட்சியிலயும் ஊழல் இருக்கு. ஊழல் இல்லாத ஆட்சி அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவங்க பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். ஊழல் எல்லா ஆட்சியிலுமே இருக்கு. அப்போ நீங்க இன்னொருத்தரை நோக்கி கைய காட்டும் போது உங்களோட யோகியதை என்ன அப்படிங்கிறது தெரியணும். நீங்க வந்து அதிமுக பத்தி அதிமுக செஞ்ச ஊழலை பத்தி எதுவும் பேச மாட்டீங்க. அதிமுகவுக்கு சேர்ந்த 8 அமைச்சர்கள் மீது இடி வழக்குகள் இருக்கு. அதை பத்தி பேச மாட்டீங்க. எடப்பாடி விஜய் சொந்தக்காரரு அவர்கள் வந்து 800 யார கோடி சேர்த்து விமர்சனம் வச்சிருக்காரு. செய்யணும்? விஜய் அவர்கள் வந்து இப்ப அததான் அதிமுக சொல்றேன். பத்தி இது பேசணும்ன்றத சத்தம் நம்ம கேட்டு கேட்கிறது. சொல்லக்கூடாதுன்னு இது சொல்றாங்க. நீங்க நீங்க என்ன சொல்லி அரசியலுக்கு வந்தீங்க? திராவிடத்துக்கு மாற்றம் தானே சொன்னீங்க. இருப்பிட திராவிட ம். கட்சிகளுக்கு மாற்றம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்க அரசியலுக்கு வந்தீங்க. அப்ப ஒரு திராவிட கட்சியை மட்டும் நீங்க எதிர்ப்பீங்கன்னா அப்போ இன்னொரு திராவிட கட்சியை எப்ப எதிர்ப்பீங்க? அப்ப உங்க அரசியல் எதிரி யாரு? திமுக அரசா இருக்கும் போது எதிர்ப்பீங்க. அப்ப உங்க அரசியல் எதிரி. நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா அதிமுக உங்களுடைய அரசியல் எதிரியா மாறிடுமா? அப்ப திமுக விமர்சனம் பண்றதை நிப்பாட்டிடுவீங்களா? இதெல்லாம் கேட்கணும்ல. தாவேகா வந்து ஏதோ வாரிசு அரசியல். பேசணும் பேசக்கூடாதுன்னு வெளியில இருக்கிறவங்க வந்து டிசைட் பண்ண கூடாது. பத்திரிகையாளர்களோ இல்ல அரசியல் விமர்சகர்கள் யாருமே வந்து விஜய் என்ன பேசணும்ன்றத நீங்க ஏன் சொல்றீங்க? இதே மாதிரி நீங்க ஸ்டாலின் அவர்களோ, உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ ஏதோ பேசணும்ன்றத நீங்க கேள்வி கேட்பீங்களா? ஏன் நீங்க விஜய் மற்றும் இந்த அளவுக்கு கார்னர் ஏன் கேக்குறாங்க? பண்றீங்கன்றத வந்து ஏன் கேட்கல? நீங்க முதல்ல ம். பிரஸ்ஸ வந்து சந்திச்சு நீங்க என்ன பேச விரும்புறீங்களோ அதை பேசுங்க சார். நீங்க ம். பிரஸ்ஸையே சந்திக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க பாட்டுக்கு பனையூர்ல பதுங்கி இருந்துகிட்டு இந்த மாதிரி அல்லக்கைகள் எல்லாம் பிரஸ்ஸ சந்திக்க விட்டு நீங்க வந்து யூஆர் டெஸ்டிங் த வாட்டர்ஸ் அப்படின்னு தானே நாம எடுத்துக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு உண்மையிலேயே அந்த அரசியல் புரிதல் இருந்ததுன்னா, கருத்தியல் தெளிவு இருந்ததுன்னா நீங்க பிரஸ்ஸ சந்திச்சுட்டு போங்க. 10 வருஷமா ஒருத்தர் நாட்டுடைய பிரதமர் வந்து ஏன் பிரஸ்ஸ சந்திக்க மாட்டேங்கிறாரு? 2 நிமிஷத்துல ஒரு ரிப்போர்ட்டர் வந்து அவருடைய மொத்த இமேஜையும் டோட்டலா காலி பண்ணி விட்டுட்டாரு. அந்த பயத்துலதான் இன்னைக்கும் பிரஸ்ஸ மீட் பண்ண மாட்டேங்கிறாரு. அதே பயம் தான் விஜய்க்கு. ஏன் பிரஸ்ஸ மீட் பண்ண மாட்டேங்கிறாருன்னா இவரோட எந்த அளவுக்கு வந்து இவருக்கு வந்து அரசியல் புரிதல் இருக்கு, எந்த அளவுக்கு இவர் வந்து இக்னரண்டா இருக்கிறாரு இஷ்யூஸ பத்தி அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடும். ஏன்னா ம். புதுசா ஒருத்தங்க வராங்கன்னா டெஃபினட்டா ரிப்போர்ட்டர்ஸ் டார்கெட் பண்ணி கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. அப்ப ம். எதிர்கொள்ளக்கூடிய தைரியமே உங்களுக்கு இல்லையே. இன்னும் 1 ம். வருஷம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. ஜூலைல தான் நாங்க களத்துல இறங்க போறோம் அப்படிங்கிறீங்க. 6 மாசம் 8 மாசத்துல உங்களால மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதிச்சிட முடியுமா? சிம்பிள் விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்கங்க. 60 வருஷமா ஆட்சியில இருக்கக்கூடிய மாபெரும் திராவிட கட்சிகள் 2 திராவிட கட்சிகள் இருக்கு. திமுக 4 வருஷமா ஆட்சியில இருக்கு. பல மக்கள் நல திட்டங்களை வந்து செஞ்சிருக்கிறாங்க. இதுல நிறைய திட்டங்கள்ல நீங்க சரியா கவனிச்சீங்கன்னா மகளிர் உரிமை தொகை ஆகட்டும், புதுமை பெண் ஆகட்டும், எல்லாமே டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர். டைரக்டா அந்த ஸ்கீம்னால யாருக்கு வந்து பயன்படுதோ அவங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு போகுது. இதுல ம். கரப்ஷனுக்கோ ஊழலுக்கோ எந்த வாய்ப்புமே இல்ல. அப்ப இப்ப மக்களுக்கு வந்து ஆதவ அர்ஜுனா எந்த கட்சி மீதோ எந்த தலைவர் மீது நம்பிக்கை வரும்? ஏற்கனவே ம். செஞ்சு நிரூபிச்ச தலைவர்கள் மீது நம்பிக்கை வருமா? இல்ல உங்களுக்காக பாருங்க 1000 கோடி சம்பாதிக்கிறேன். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நடிகர் மீது நம்பிக்கை வருமா? அப்போ உங்களுக்கே நீங்க வந்து ஒரு 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 சென்சிபிள் பொலிட்டிஷியன் ஆக இருந்தா ஒரு சென்சிபிள் பர்சன் ஆக இருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த முதல் எலெக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஒரு டெஸ்ட் தான், டெஸ்டிங் கிரவுண்ட் தான். உங்களுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கு அப்படிங்கறத நீங்க டெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளவு மக்கள் மீது கிட்ட மதிப்பு இருக்கு அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணலாம். தனியா நின்னானா ஒருவேளை விஜய் மட்டும் ஜெயிக்கலாம். விஜயை தாண்டி அங்க நோன் ஃபேஸஸ்னு யாருங்க இருக்காங்க? யார நீங்க கொண்டு 234 தொகுதியில நீங்க கேண்டிடேட்டா போடுறீங்களே யாராவது ஒரு முகம் தெரிஞ்ச முகம் இருக்காங்க? கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சுல்ல. உண்மையிலேயே இவர் மீதோ இவருடைய திறமை மீதோ இல்ல இவருடைய அரசியல் ஆற்றல் மீதோ நம்பிக்கை இருந்தா மற்ற கட்சியை சேர்ந்த தலைவர்கள் நிறைய பேர் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்கல்ல இந்நேரத்துக்கு. ஏன் யாருமே அந்த பக்கம் போகல? அப்ப இந்த கேள்வி எல்லாம் நம்ம கேட்கணும்ல. அடிப்படை கட்டமைப்பு இருக்கா? பூத் ஏஜென்ட் போடுறதுக்கே நீங்க தடுமாறிட்டு இருக்கீங்க. மாநில மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய பொறுப்புகளே இன்னும் உங்களால நிரப்ப முடியல. இதெல்லாம் மக்கள் இப்ப பார்த்துட்டு ஆதவ தானே இருக்கீங்க. அர்ஜுனா 8 அவர்கள் மாசத்துல என்ன மேஜிக் நடத்த போறீங்க? 8 மாசத்துல என்ன இது என்ன 2.5 மணி நேரம் படமா? ஆரம்பத்துல வந்து ஃபாரின்ல இருந்துட்டு கடைசியில வந்து சீஃப் மினிஸ்டர் ஆறதுக்கு இட்ஸ் நாட் இது வந்து ஆக்ஷன் பிலிம் கிடையாதுங்க. நீங்க திரையில இதெல்லாம் செஞ்சீங்கன்னா மக்கள் கையை தட்டி ரசிச்சுட்டு போயிருவாங்க. ஆனா ஓட்டுன்னு கேட்க போனீங்கன்னா அப்பதான் உங்க மேல நம்பிக்கை இருந்தாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. நீங்க வந்து திரையில ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோங்கிறதுனால உங்களுக்கு ஓட்டு விடாது. உங்க மேல மக்களுக்கு நம்பிக்கை இருந்தாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அந்த மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்க நீங்க இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க?
மக்களுடைய தலைவரா நீங்க என்னைக்காவது இருந்திருக்கீங்களா? பனையூர்லயே உட்கார்ந்து பாலிடிக்ஸ் பண்றீங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு அறிக்கை பாலிடிக்ஸ் மட்டும் தானே நீங்க பண்றீங்க. அப்படியே ம். நீங்க மக்களை சந்திக்க வந்தா கூட ஒரு கேரவன்ல ஏறி பூந்து உட்கார்ந்துக்கிறீங்க. மக்களுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளியை வச்சு நான் தனி, நான் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி தானே நிக்கிறீங்க. மக்களோட மக்களா, மக்களில் ஒருவனா நீங்க என்னைக்கு நின்னு இருக்கீங்க? ஆதவ உங்களுக்கு அர்ஜுனா என்னைக்கு அவர்களை இன்னைக்கு பொறுத்த எதுக்கு வரைக்கும் Y+ பாதுகாப்பு? யாருக்கு பயந்து நீங்க பாதுகாப்பு வச்சிருக்கீங்க? அந்த மக்களுக்கு பயந்தா? அப்ப அந்த மக்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை மக்களுடைய இல்லையா? எதுக்கு பாதுகாப்பை நீங்க நாங்க Y+ உறுதி செய்ய பாதுகாப்பு? வேண்டியிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அவர் ஒரு என்னங்க? இடத்துக்கு போறாருன்னா இப்போ ஒரு இடத்துக்கு போறாருன்னா அவ்வளவு மக்கள் கூடுறாங்க இல்லையா? சோ அப்ப மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பும் விஜய்க்கு மக்களுடைய இருக்கு. பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்கு இவருக்கு எதுங்க வை செக்யூரிட்டி? ம். இவருக்கு எதுக்குங்க வை செக்யூரிட்டி? சரி, வை செக்யூரிட்டி இருந்து உங்களால பாதுகாப்பு உறுதி செய்ய முடிஞ்சதா? உங்க கட்சி தொண்டை அப்படிங்கிற பேர்ல மரத்துல இருந்தெல்லாம் ஏறி குதிக்கிறாங்க. கொஞ்சம் கூட ம். அறிவே இல்லாம அவ்வளவு கூட்டம் கூடி இருக்கிற இடத்துல பூசணிக்காய் போட்டு உடைக்கிறாங்க. யாராவது வழுக்கி விழுந்து அந்த வண்டி கிண்டி மேல ஏறுச்சுன்னா எவ்வளவு கஷ்டம். ஓடுற ம். வண்டியில பால் பாக்கெட்டை வச்சு பீச்சுறாங்கங்க, பால் அபிஷேகம் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல. எவ்வளவு தற்குறித்தனமான விஷயம். நீங்க பெரியார கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் செய்யாதீங்கன்னு ஒரு வார்த்தை கூட உங்களால சொல்ல முடியலையா? நீங்க அப்ப சொன்னாலும் விஜய் உங்க அதெல்லாம் தொண்டர்கள் கேட்க விரும்புறாருன்னு மாட்டேங்கிறாங்க. எடுத்துக்கலாமா? இப்ப விஜய் நீங்க அதெல்லாம் சொன்னாலும் விரும்புறாருன்னு எடுத்துக்கலாமா மேம்? அது விரும்புறாரு தாங்க. அவர் சினிமாக்காரர் தானே. இந்த மாதிரி ஹீரோ வர்ஷிப்ப விரும்பி தானே, அந்த ஹீரோ வர்ஷிப் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தானே பாலிடிக்ஸ்ல இறங்கி இருக்கிறாரு. அப்படி சொல்லி நீங்க ஒரு பெரிய ஹீரோ, உங்களுக்குன்னு ஒரு மாஸ் ஹீரோ வர்ஷிப் இருக்கு, அதனால வாங்க, நீங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னா நீங்க சிஎம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி தானே அவரை இறக்கி வச்சிருக்காங்க. அப்ப அதெல்லாம் மறைமுகமா அவர் விரும்புறாருன்னு தான் அர்த்தம். இல்லன்னா மதுரை ஏர்போர்ட், சென்னை ஏர்போர்ட்ல மதுரை பிளைட் ஏறதுக்கு முன்னால எதுக்கு பிரஸ் மீட் கொடுக்குறாரு? சைலண்டா போக ம். வேண்டியதானே. இவ்வளவு நாள் ஷூட்டிங் போகும்போது இந்த மாதிரி பிரஸ் மீட் கொடுத்துட்டா போனீங்க, நான் ஊட்டிக்கு போறேன், நான் சிங்கப்பூருக்கு போறேன், நான் மலேசியாவுக்கு போறேன், நான் பொள்ளாச்சிக்கு போறேன்னு இன்டர்வியூ கொடுத்தீங்களா? இப்ப மட்டும் எதுக்கு கொடுத்துட்டு போறீங்க? அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? அப்ப இதெல்லாம் நீங்க ரசிக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு வேண்டி இருக்கு, இதெல்லாம் நானா அழைச்ச கூட்டம் இல்ல, இது தானா வந்த கூட்டம் அப்படின்னு கெத்து காட்டணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்ப அதுக்காக நீங்க இந்த சித்து விளையாட்டு எல்லாம் நிறைய நம்ம பாத்துட்டோங்க. இதெல்லாம் பண்ணி மக்களை ஏமாத்த முடியாது. மக்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா தான் இருக்காங்க. இப்ப ஆதவ அர்ஜுனா அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்காக பணி செஞ்சிருக்கிறாரு. விசிகாவுல துணை பொதுச் செயலாளரா இருந்திருக்கிறாரு. இப்போ தாவேகாவுக்கு போயிட்டாரு. தாவேகாவுல இருந்து இப்போ விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது. அதாவது வடநாடு விஷயமா இருக்கட்டும், இல்ல வேங்கை வயல், இதுக்கு எல்லாத்துக்குமே சிபிஐ விசாரணை வேங்கை வயலுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் அது நிராகரிக்கப்பட்டதா இருக்கு. தாவே முதலமைச்சருக்கு விசிக தலைவர் வலியுறுத்தல் கொடுத்திருக்கணும். இதெல்லாம் அவருடைய பணியை செய்ய தவறிட்டாரு. இருந்தும் அங்க அவர் கூட்டணியில இருக்கிறாரு. திமுக கூட்டணியில பெரிய அளவுல விசிகாவை மதிக்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க மேம்? அதை பற்றிய உங்களுடைய பார்வை. எழுச்சி தமிழர் டாக்டர் திருமாவளவன் அவர்களுடைய கால் தூசு கூட பெற மாட்டாரு ஆதவர்ஜுனா. ம். அதை முதல்ல நான் தெளிவுபடுத்திடுறேன். ஆதவர்ஜுனா ம். போன்றவர்கள் ஆப்பர்ச்சுனிஸ்ட். அவருடைய சொந்த நலனுக்காக, அவருடைய சொந்த பொலிட்டிக்கல் கரியரை ஃபர்தர் பண்ணிக்கிறதுக்காக எந்த கட்சியில ம். போய் சேரணுமோ கூச்சமே இல்லாம அந்த கட்சியில போய் சேருவாங்க. இவங்களுக்கெல்லாம் கொள்கை மண்ணாங்கட்டி எதுவுமே கிடையாது. அந்தந்த நேரத்துக்கு எந்தெந்த கொள்கையை அடாப்ட் பண்ணிக்கணுமோ அந்தந்த கொள்கையை அவங்க கையில எடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிஸ்ட் தான் ஆதவர்ஜுனா எல்லாம். டாக்டர் திருமாவளவன் அப்படி கிடையாதுங்க. அவர் ஒற்றை ஆளா ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர். அவ்வளவு கடுமையான சமூக அந்த ஒடுக்குமுறைகள் எல்லாம் தாண்டி அந்த சமூகத்தை ஒருங்கிணைத்து இன்னைக்கு அந்த கட்சியை படிப்படியா வளர்த்து தனி ஆளா நின்று அந்த கட்சியை வளர்த்து இன்னைக்கு அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கிற அளவுக்கு வந்திருக்கு. 4 எம்எல்ஏ 2 எம்பி இருக்கிறாங்க. இதெல்லாம் அவருடைய உழைப்பு, அவருடைய உழைப்புல அவர் கட்டமைச்சது. இதற்கு பல வருடங்கள் ஆச்சு. விஜய் மாதிரி நேத்து அரசியலுக்கு வந்தோம், இன்னைக்கு நான் சிஎம் ஆகணும் அப்படிங்கிற கனவெல்லாம் அவர் காணல. அவர் பிராக்டிக்கல் ரியாலிட்டிய உணர்ந்து களத்தில் செயல்படுகிறார். நான் சிஎம் ஆறேனா, நான் எம்பி ஆறேனா, நான் எம்எல்ஏ ஆறேனாங்கிறது அவருக்கு முக்கியம் இல்ல. என்னுடைய மக்களுக்கு அதிகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட அவர் அவருடைய போராடுறாரு. பணியை நாங்க குறைச்சு மதிப்பிடல. ஆனா திமுக விசிகாவை ரொம்ப எளிதா தான் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதான அவருடைய குற்றச்சாட்டு. திமுக விசிகாவை எளிதாக நினைச்சிருந்தாங்கன்னா என்னைக்கோ கழட்டி விட்டுருப்பாங்களேங்க. ம். இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு வரணும் தானே பாமக துடிச்சுக்கிட்டு இருக்கு. ம். இன்னைக்கு பெரிய மாநாட போட்டு தம்பி தம்பி அப்படின்னு 100 தடவை ராமதாஸ் சொல்றாருல, எதுக்கு சொல்றாரு? இந்த கூட்டணிக்கு வந்தாதான் வெற்றி வாய்ப்புகள் இருக்கு, இந்த கூட்டணிக்கு வந்தாதான் பாமகங்கிற கட்சியை காப்பாத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு தானே அவர் சொல்றாரு. அப்ப உண்மையிலேயே அண்ணன் திருமா திமுக இளக்காரமா நினைக்குது அப்படின்னா அவரை கழட்டி விடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகிருக்கும்?
எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, எத்தனையோ ஒரு முரண்பாடுகளை அவருக்கும் முதலமைச்சருக்கும் கிரியேட் பண்ண இவங்க எல்லாம் எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. இவங்களே வெளிப்படையா பண்ணலையா? புக் ரிலீஸ் அப்படிங்கிற பேர்ல தேவையில்லாம பேச்சுக்கள் எல்லாம் பேசலையா ஆதவ் அர்ஜுனா, விஜய் போன்றவர்கள்? ஆனா அப்ப கூட அவர் ரொம்ப தெளிவா, ரொம்ப ரொம்ப ஒரு கால்குலேட்டட் ஸ்டெப்ஸ் அவர் எடுத்து வச்சாரு. உணர்ச்சி வசப்படுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க. அது தலைவர் திருமாவாக இருக்கட்டும், மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கட்டும். 2 பேருக்கும் உணர்ச்சி வசப்படுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா 2 பேரும் பொதுவான கட்சி நலனையும், கூட்டணி நலனையும் முதன்மையா வைக்கிறாங்க. தன் சொந்த நலனை விட கூட்டணி நலனையும், கட்சி நலனையும், அந்த காமன் குறிக்கோள் ஒண்ணு இருக்குல்ல, இந்த பாசிச சக்திகள் வந்து தமிழ்நாட்டுல கால் ஊன்றிடக்கூடாது அப்படிங்கிற அந்த பொது சிந்தனை இருக்குல்ல, அதை முன்னிலைப்படுத்துறாங்க 2 பேரும். இல்லன்னா என்னைக்கா இவங்களுக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தி இருக்கலாமே. அதற்கு 2 பேருமே இடம் கொடுக்கல அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அதுதாங்க ஒரு தலைவருக்கு அழகு. அந்த சென்சிபிலிட்டி, அந்த ஒரு கிரவுண்டட்னஸ் தான் ஒரு தலைவருக்கு அழகு. அது முதலமைச்சர்கிட்டயும் இருக்கு, டாக்டர் திருமாவளவன் அவர்கள் கிட்டயும் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கும் அந்த கூட்டணியை உடைக்க முடியல. அவங்களுக்கு தெரியும் விசிகா வந்து திமுக கூட்டணியில விசிகா ஒரு நல்ல ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி, ஒரு ஃபல்கரம் மாதிரி இருக்கு. முதல்வருக்கும் டாக்டர் திருமாவளவன் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப அதை உடைச்சா திமுக கூட்டணியை உடைச்சிடலாம் அப்படின்னு தானே தொடர்ந்து முயற்சி பண்றாங்க. ஆதவ அர்ஜுனா பேசக்கூடிய பேச்சை கேட்டு எனக்கு இல்லங்க, ஆதவ அர்ஜுனா பேசக்கூடிய பேச்சை கேட்டு விசிகால இருக்கக்கூடிய சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஒரு சில பேர், திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் ரியாக்ட் பண்ணலாம். ஆனா தலைவர்கள் ரொம்ப சென்சிபிளா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியுது இது பின்னால இருக்கக்கூடிய ஹிடன் அஜெண்டா தெரியுது. அதனாலதானே இன்னைக்கு அந்த கூட்டணியை உங்களால உடைக்க முடியல. இப்ப அஇஅதிமுக தரப்புல இருந்துமே ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய கருத்துக்களுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு கட்சியில இருந்து ஒரு கட்சிக்கு மாறிட்டு இருக்கிறாரு, இவர் வந்து அதிமுகவை விமர்சிச்சிட்டு இருக்கிறாரு, இவருக்கு வந்து பதில் சொல்லணும்ன்ற அவசியம் எங்களுக்கு இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு ட்வீட்டை நம்மளால பார்க்க முடியும். கரெக்டா தான் சொல்லிருக்கிறாங்க. நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காணாங்க இவரு. 60 வருஷமா அதிமுக இருக்கு, இவருக்கு எல்லாம் எதுக்கு பதில் சொல்லணும்? என்ன அவசியம் இருக்கு அதிமுகவுக்கு? இதை விட பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கு அவங்களுக்கு. பாஜகவை எப்படி சந்திக்க போறோம், பாஜகவை எப்படி தூக்கி சுமக்க போறோம், பாஜகவை வச்சுட்டு தேர்தல்ல எப்படி மக்களை கன்வின்ஸ் பண்ண போறோம், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவரை பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு ஏங்க டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க? they have much better things to do இல்ல. ஆனா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அதிமுக இப்போ வந்து ஒரு பலவீனமான கட்சியா இருக்கு, அதை பத்தி பேசுறது கூட வந்து வொர்த்லெஸ் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்களோன்றதான் உண்மையா பார்க்க முடியுது. ஏன்னா அதை பத்தி கேட்டாலே தாவேகா தரப்புல இருந்து இந்த மாதிரியான ஒரு பதில் தான் கொடுக்குறாங்க. இப்போ அது என்ன ஆட்டிடியூடுனா அடுத்தவங்களை சிறுமைப்படுத்தி தங்களை வந்து பெருமைப்படுத்திக்கிற மாதிரியும் தங்களை பெருசா காமிச்சுக்க கூடிய ஒரு முயற்சி தான். அதிமுகவை சிறுமைப்படுத்தினா, அதிமுக மீது இது மாதிரி விமர்சனங்களை வச்சா உடனே தாவேகா வந்து ரொம்ப வலுவான ஒரு கட்சியா இருக்கு, இங்க வந்து களம் வந்து திமுக வர்சஸ் தாவேகா தான் அப்படிங்கிற அவங்களுடைய நரேட்டிவ் செட் பண்ணணும். கொடுக்கப்பட வேண்டிய அங்கீகாரத்தை பாஜகவுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இது இன்டைரக்டா பாஜக செய்ய வேண்டிய செயலை தான் தாவேகா செய்யுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? பாஜகவுடைய கருவிதானே தாவேகா. இதை நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோமே. இல்லன்னா 1000 கோடி சம்பாதிக்கிற ஒருத்தர் எதுக்குங்க சடால்னு அதெல்லாம் விட்டுட்டு அரசியல்ல குதிக்கணும்? யார் அழுத்தம் கொடுத்தா? எந்த ரைடு மூலமா அழுத்தம் கொடுத்தா? என்ன 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 அஜெண்டாவோட இவர் அரசியல்ல இறங்கி இருக்கிறாரு? திமுக பக்கம் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்கு, பெண்களுடைய வாக்கு, இளைஞர்களோட வாக்கு பிரிக்கணும். இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அதனாலதான் அவர் வந்து திமுக விமர்சனம் பண்றாரே தவிர இது வரைக்கும் அதிமுகவையோ பாஜகவையோ அவர் கடுமையா என்னைக்காவது விமர்சனம் பண்ணியிருக்காரா? எதுவுமே பண்ணது இல்லையே. அப்போ அதுல இருந்தே தெரியுது இல்ல அவரோட ஹிடன் அஜெண்டா என்ன, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டூல் கிட் என்ன, அசைன்மெண்ட் என்னங்கிறது தெளிவா தெரியுது இல்ல. இன்ஃபேக்ட் விஜய் தனியா நிக்கிறது தான் பாஜகவுமே விரும்பும். இப்ப நான் சொல்றேன் பாருங்க, கடைசி நேரத்துல எப்படி இருக்கு, களம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுவாங்க விஜய கூட சேர்த்துக்கிறதா இல்லையான்னு. இந்த முடிவை விஜய் எடுக்க முடியாது. இன்னைக்கு சொல்றேன், திமுக அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கணுமா இல்லையா, இல்ல தனித்து நிக்கிறோமா அப்படிங்கிற முடிவை விஜய் எடுக்க முடியாது. 60 வருஷம் அரசியல்ல இருந்த எடப்பாடியே வாயை திறந்து பேச முடியலங்க பாஜகவுக்கு எதிரா. விஜய் எல்லாம் ஏமாத்திரம். தேர்தல் நெருங்க நெருங்க களம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்து விஜயை சேர்த்துக்கணுமா இல்லையா அப்படிங்கறத அவங்க முடிவு பண்ணுவாங்க. விஜய் வெளியில இருந்து தனியா நின்னாரு, ஒரு 3வது அணியா இல்ல 4வது அணியா, ஏன்னா சீமான் தனியா நிக்க போறாரு, 4வது அணியா விஜய் நின்னாருன்னா திமுகவுடைய வாக்குகளை பிரிப்பாரு, சிறுபான்மையின் வாக்குகள், பெண்கள் வாக்குகள், இளைஞர்கள் வாக்குகள் வந்துரும் அப்படின்னு தப்பு கணக்கு போடுறாங்க. பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க.
தேமுதிக ஓபிஎஸ் அவர்களுடைய பாமக எல்லாம் அணி irrelevantங்க. தேமுதிக பாமக எல்லாம் irrelevantங்க. I'm telling you. அவங்க இன்னைக்கு வந்து தாவேகா அவங்க கூட they இணைய are all போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லங்க அவங்க இன்னும் எல்லாம் they are only வாய்ப்பு இருக்கு. எப்படிங்க போவாங்க தாவேகா கூட? ஜெயிக்கிற ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கக்கூடிய கட்சியோட தானே போவாங்க. ஆனா அதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு திமுக அதிகமா இருக்குன்ற கூட்டணியை மாதிரி அடுத்து சொல்லப்படுது மேம். ஓபிஎஸ் இன்னைக்கு அவர்கள், திமுக டிடிவி இவங்க, அதுக்கப்புறம் தேமுதிக இந்த கட்சிகள் எல்லாமே தாவேகா கூட இணையறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற செய்திகள் வந்திருக்கு. ஓபிஎஸ் அதுக்கான எப்படி போவாருங்க? அவர் வந்து ஆரம்பத்துல இருந்தே பாஜக விசுவாசியா தான் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காரு. டிடிவி தினகரனும் அதே தானே பேசுறாரு. இந்த கொஞ்ச ஆனா நாள் முன்னால அதிமுக கூட கூட்டணியில பேசினார்ல. அவங்களுக்கு இடம் இல்லைன்னு அதிமுக இபிஎஸ் சொல்லிட்டாரு. யாரு சொன்னா? இபிஎஸ் யார் முடிவு பண்றதுக்கு? அத அமித்ஷா தானே முடிவு பண்ணோம். அமித்ஷா என்ன சொன்னாரு பிரஸ் மீட்ல? இது அவங்க உட்கட்சி விவகாரம், அவங்க முடிவு பண்ணிப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல ஆரம்பத்துல. மாப்பிள்ளை இவர் தான், ஆனா போட்டிருக்கிற சட்டம் என்னது? தலைவர் இவர் தான் கூட்டணிக்கு, ஆனா முடிவுகள் எல்லாம் நாங்க தான் எடுப்போம். பாஜக முடிவு பண்ணுங்க. இத வந்து இபிஎஸ்ஓ நயினார் நாகேந்திரனோ முடிவு பண்ண முடியாது. ஓபிஎஸ் இருக்கிறாங்க, டிடிவி தினகரன் இருக்கிறாங்களா, சசிகலா இருக்கிறாங்களா, இது எல்லாத்தையும் பாஜக தான் முடிவு பண்ணும். அதே மாதிரி விஜய் இந்த கூட்டணிக்கு வராரா இல்லையாங்கிறதையும் பாஜக தான் முடிவு பண்ணும். இன்னொரு விஷயமும் சொல்றேன். இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க விஜய் தனியா நின்னா ஓட்ட பிரிச்சிருவாரு, திமுக ஓட்ட பிரிச்சிருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு பெரிய தப்பு கணக்குன்னா, திமுக கொண்டு வந்திருக்கிற ஸ்கீம்ஸ் ரொம்ப சிம்பிளா நீங்க பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அந்த குடும்பத்துல யாராவது ஒரு நபர் திமுக கொண்டு வந்த ஸ்கீம்ஸ்னால அவங்க வந்து பயன்பெற்று இருப்பாங்க. அது இலவச பயணம் ஆகட்டும், மகளிர் உரிமை தொகை ஆகட்டும், நான் முதல்வன் ஆகட்டும், இல்ல இது பெண்களுக்கான அந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க உயர்கல்விக்கு ஆகட்டும், இல்ல பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் ஆகட்டும், அவங்களுக்கான காலை உணவு திட்டம் ஆகட்டும். இன்னைக்கு கல்வியில வந்து இன்னைக்கு அடுத்த இலக்குகளை தொட்டுட்டு இருக்குங்க தமிழ்நாடு. 10th ரிசல்ட் 12th ரிசல்ட் எல்லாம் பாத்தீங்கல்ல. அதே மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல பாருங்க, நான் முதல்வன் திட்டம் மூலமா கிட்டத்தட்ட 50 பேர் செலக்ட் ஆயிருக்கிறாங்க. எத்தனை ஆதி திராவிட பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் செலக்ட் ஆயிருக்கிறாங்க. அவங்களுடைய உயர்கல்விக்கெல்லாம் வந்து திமுக எவ்வளவு முயற்சிகள் எடுக்குது. அப்போ நீங்க எல்லா இளைஞர்களும் கண்ணை மூடிக்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு அபத்தம். திமுகவால பயன்பெற்ற அடுத்த தலைமுறை திமுக தானே ஓட்டு போடும். திமுகவால பயன்பெற்ற பெண்கள் திமுக தானே ஓட்டு போடுவாங்க. மாசம் 1000 ரூபாங்க, ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய். 4 வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்க. நீங்க எலெக்ஷன் டைம்ல போய் கொடுக்கக்கூடிய ஒரு 2000 ரூபாய்க்காக உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? இல்ல மாசம் மாசம் அவங்களுக்கு வந்து உரிமை தொகைன்னு கொடுக்கக்கூடிய ஒரு அரசு, அதை நிகழ்த்தி காட்டிய ஒரு அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அது தொடரும் அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல. அண்ட் பாஜக மறைமுகமா அதிமுக யார கூட்டிட்டு வருது? பாஜகவை கூட்டிட்டு வருது. அமித்ஷா என்ன சொல்றாரு? கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. அப்படியே தெரியாதனமா அதிமுக ஜெயிச்சு ஆட்சியில வந்து உட்கார்ந்தாலும் இபிஎஸ் ஒரு டம்மி முதலமைச்சரா தானே இருப்பாரு. முடிவுகள் எடுக்கக்கூடியது வந்து அமித்ஷாவும் மோடியுமா தானே இருக்கும். அப்ப அடுத்த இன்னும் 3 வருஷம் அவங்க ஆட்சி தானே. தமிழ்நாட நாசமாக்கிட மாட்டாங்களா? கூறு போட்டு வித்துற மாட்டாங்களா? அவங்க இப்ப வந்து எதிராக மாநிலத்தில் வந்து இவர்களுடைய கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கைகள் கொண்ட ஒரு ஆட்சி இருக்கும் பொழுதே கல்வி நிதியை மறுக்கிறாங்க. நமக்கு வர வேண்டிய நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நிதி மறுக்கப்படுது. மசோதாக்கள் மேல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய மாநில அரசை செயல்பட விட மாட்டேங்கிறாங்க. இப்ப நாளைக்கு இவங்க வந்து ஆட்சியில உட்கார்ந்தாங்கன்னா தேசிய கல்வி கொள்கையை நடைமுறைப்படுத்துவாங்க, இந்திய கம்பல்சரி ஆக்குவாங்க, மும்மொழி கொள்கையை கொண்டு வருவாங்க. நீட்டை எதிர்த்து இன்னைக்கு சட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். பேசும் பொருளா இருந்துட்டே இருக்கணும், ஒரு அட்டென்ஷன் வரணும்ன்றதுக்காகவே ஒரு கேப்ல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டே இருக்கிறா தாவேகா கட்சி தரப்புல இருந்துன்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஆங்கிலத்துல ஒரு பழமொழி உண்டு, எம்டி வெசல்ஸ் மேக் மோர் நாய்ஸ் அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு. இந்த ஓட்டச்சட்டி தான் ஓவரா சட்டம் போடும். உண்மையிலேயே நிறைகுடம் தழும்பாது. அவங்களுக்கு தெரியும் எப்போ எதை எப்படி பேசணும் அப்படிங்கறது நிறைகுடங்களுக்கு தெரியும். தாவேக்கால இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் தலைவர் உட்பட ஓட்டச்சட்டிங்க தான். ஓகே மேம். தாவேகா கட்சி குறித்தும் அவங்களுடைய அரசியல் பணி குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட தெரிவிச்சதுக்கு மிக்க நன்றி. நன்றி.